Chera's Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Today we have with us BJP Youth Wing President Surya sir. எப்போதுலேருந்து இந்த பாலிடிக்ஸ் ஆசை உங்களுக்கு வந்துச்சு? நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இப்படி ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக நான் நினைக்கவே இல்லை. I had so much free time. I used to research, write a lot about him in my social media way back. One sudden day, surprisingly, I received a call telling Mr. Modi wants to meet you or he would like to meet you. We'll send you the tickets அப்படின்னு ஒரு கால் வந்துச்சு. I thought it's a prank. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் பார்க்கும்போது ரொம்ப ஆங்ஸைட்டி. அவர்கிட்ட நான் சொன்னேன், அதுவும் இந்த வீடியோவில் வந்திருக்கும். ஸோ ஒன் டே தமிழ்நாட்டில் நானும் பெரிய பொலிட்டிஷியனாக இவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு அப்போயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. பொலிட்டிஷியனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தூரத்துலேருந்து அட்மையர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் டு பி இன் தேட் பொசிஷன் அண்ட் ஸ்டாண்ட் இன் தேட் ஷூஸ், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணுறப்போ எப்படி இருந்தது? ஆஸ் அ சொசைட்டி ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்ன, பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே மோசம், கெட்டவங்க, கரப்டாக இருக்கிறவங்க அப்படின்றது தான் ஜென்ரல். பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ் ஆர் இட் இஸ் நாட் என்ஜாயபிள் ஆஸ் இட் சீம்ஸ் டு பி. ஐ வில் டெல், ரொம்ப மோஸ்ட் ப்ரெஷரைஸ்டு ஜாபே இன் என்டையர் கண்ட்ரி வில் பி பாலிடிக்ஸ். என்ன சார் நீங்க வந்து சினிமாக்காரங்க கிட்ட கேட்டா சினிமா தான் ரொம்ப டாஸ்கிங் அப்படின்றாங்க. டாக்டர்ஸ் கிட்ட பேசினா டாக்டர்ஸோட வேலை தான் வந்து ரொம்ப டாஸ்கிங். நீங்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஏன் வேலை தான்? எல்லா சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தால் மட்டும் தே கேனாட் பி சக்ஸஸ்ஃபுல். யூ ஷுட் நோ ஹவு டு மூவ் அப் த லேடர். மணி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் பாலிடிக்ஸில். வெல்த்தி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தே ஈஸிலி கிளைம் அப் த லேடர். ஒரு நாள் பொலிட்டிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் நடத்தி காமிச்சிட்டீங்க. இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸ். Hello all, so today we have with us BJP Youth Wing President Surya sir. Hi. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இட்ஸ் வெரி நைஸ் டு டாக் டு யூ பிகாஸ் ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு யங்கர் ஏஜ்லேருந்து பாலிடிக்ஸ் மேலே ஒரு அதிக லவ் ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்போ வாட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் எ யங்ஸ்டர் அண்ட் யூத் விங்கில் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப்பில் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஹூ ஆர் யூ ஆஸ் அ பர்சன்? உங்களோட வேறு வேலைகள்லாம் என்ன? இந்த பாலிடிக்ஸை தாண்டி இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ எப்போதுலேருந்து இந்த பாலிடிக்ஸ் ஆசை உங்களுக்கு வந்துச்சு? ஐ ஹர்ட் தட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அப்படின்ட்டு, பட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ இட் பி மோர் நைஸ். அந்த கதை நீங்கள் சொல்லுங்கள். அது ஜென்ரலி சொன்னால் பீப்புள் பிராண்ட் இட் அஸ் டைனாஸ்டி பாலிடிக்ஸ். பட் தாத்தா, மை மதர்ஸ் ஃபாதர், ஸோ ஹிஸ் பிரதர், ஹி வாஸ் ஆக்டிவ் இன் பாலிடிக்ஸ். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி சீனியர் லீடர் இன் த பிஜேபி ஆல்ரெடி. ஐ க்ரோன் அப் சீயிங் ஹிம். அவர் பார்த்து தான் வளர்ந்ததுனால சின்ன வயசுலேயே நிறைய லீடர்ஸ் வர்றது போகிறது அதெல்லாம் பார்த்துருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் லைக் ஏஜ் 5, 6, 7, 8. பட் ஹீ பாஸ்ட் அவே வென் ஐ வாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். 10th படிக்கும்போது ஹி வாஸ் நோ மோர். ஐ வாஸ் brought up in கோயம்புத்தூர், born and brought up in கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் தாத்தா ஒன்ஸ் ஹி வாஸ் நோ மோர், தெர் இஸ் நோபடி இன் பாலிடிக்ஸ் இன் மை ஃபேமிலி. ஓகே. பட் அந்த சின்ன வயசுலேயே பார்த்தது, அட்டெண்டிங் த மீட்டிங்ஸ், I developed some love for people like 𝐷𝐸. So he was so adorable back then. Even in Tamil Nadu he had huge fans. ஸோ அப்படி தான் த இனிஷியல் ஸ்பார்க்குன்றது அதுதான். ஓகே. பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இப்படி ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக நான் நினைக்கல, சுத்தமாக நினைக்கல. ஓகே. அது லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லணுன்னா, கோயம்புத்தூரில் ஐ ஸ்டடிட் இன் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ். அண்டர் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் பாலிடிக்ஸ் ஐடியாலாம் எதுவுமே இல்லை. ஐ வென்ட் டு பூனேயில் லா படிக்கிறதுக்காக. ஐஎல்எஸ் லா ஸ்கூல், இட்ஸ் த டாப் 5 லா ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. அங்கே அட்மிஷன் கிடைச்ச உடனே இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இங்கே வந்து கோயம்புத்தூரில் த எக்ஸ்போஷர் டு பாலிட்டிக்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் பிஜேபி இஸ் நாட் அ பிக் பிளேயர் ஹியர். பட் புனே அண்ட் மகாராஷ்டிரா இட்ஸ் ஆல்ரெடி அ பிக் பிளேயர். ஸோ என்னோடய காலேஜ் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:30 to 11 அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. கோயம்புத்தூரில் பெருசாக எக்ஸ்போஷர் கிடைக்கல, பட் அங்கே நிறைய கிடச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா இன்வால்வ்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்.
sometime in 2012 first year, towards the end of the first year, இப்போ பிரைம் மினிஸ்டர், அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டர், அவர் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ பிகாஸ் அங்கே போனதுக்கப்புறம் ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் ஐ யூஸ் டு ரைட் அ லாட். அப்போ வந்து தோஸ் டேஸ் பேக் மோடி வாஸ் அ டெவலப்பிங் ஃபிகர், எமர்ஜிங் பொலிட்டிஷியன். அந்த குஜராத் மாடல்னு இட் வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட். அப்போ அது ஐ யூஸ் டு, பிகாஸ் ஐ ஹேட் ஸோ மச் ஃப்ரீ டைம், ஐ யூஸ் டு ரிசர்ச், ரைட் அ லாட் அபவுட் him in my social media way back 2011-12 நான் சொல்கிறேன். I used to write blogs about his achievements all. Somehow his office was tracking throughout the country whoever is voicing for Modi, whoever is in support of Modi. So they had a checklist மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காங்க போல். One sudden day, surprisingly, I received a call telling Mr. Modi wants to meet you or he would like to meet you. So இந்த மாதிரி 26th of June you please come to Gandhinagar, Gujarat. We'll send you the tickets அப்படின்னு ஒரு கால் வந்துச்சு. I thought it's a prank. சத்தியமா. ஏன்னா within the college, within my own circle, I used to talk அவ்வளோதான். I never had exposure of any leader. Surprisingly, the moment call got cut, ஒரு 10 minutesல I had the tickets coming on my mail. Then I thought it's real. Okay. Then I went to Gujarat to meet Mr. Modi. We were like 40 youngsters from across the country. அவங்களே ஸ்க்ரீன் பண்ணி நல்லா பேக்ரவுண்டு, தேர் அஃபிலியேஷன் இதெல்லாமே செக் பண்ணி தான் அந்த 40 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் பூனே படிக்க போனது, ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் லா. ஐ வாஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் இன் காலேஜ். ஸோ ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்னு தான் நான் போனேன் புனேக்கு. தட் இஸ் த ட்ரூத். எவ்ரிபடி ஆல் பீப்புள் ஹூ நோ மீ. But this one meeting with Mr. Modi, that changed my life. Everything. Okay. That is the only reason today I am a full-time politician, because avaroda charisma, the way he attended to us in our first meeting. Honestly, அவர் கூப்பிட்டு நான் போனப்போ I was nobody. Even now I think, but way back, no political connections, no family background. You were just a youngster pursuing your youngster, law. Even financially, I come from a very modest family. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஃபார் எனிபடி. சி யூ லைக் சம் பொலிட்டிக்கல் லீடர், யூ அடோர் ஹிம், ஒன் ஃபைன் டே ஹீ கால்ஸ் யூ அண்ட் ஹீ ஹேஸ் ஃபுட் வித் யூ, ஆப்வியஸ்லி யூ ஸ்டார்ட் அட்மைரிங் ஹிம் அ லாட். ஸோ சேம் திங் ஹேப்பன்ட். 2014 காலேஜ் முடிஞ்சது. ஐ கேம் பேக் டு சென்னை. ஐ ஜாயின்ட் ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸ். லாங் ஸ்டோரி ஷார்ட். இப்போ இந்த லாங் ஸ்டோரியிலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன். மோதிஜியை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அந்த ஃபஸ்ட் டைம் அந்த வாட் வாஸ் த இமீடியட் எக்ஸைட்மெண்ட் அண்ட் வாட் வாஸ் த இமீடியட் ரியாக்ஷன்? பார்க்க போகணுன்றப்பவே ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். ஒன்லி 3 நாள் தான் நடுவில் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய லீடர் பார்க்க போகணுன்னே புனேல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு பார்லருக்கு போய் நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்களா மக்களே, ரெடி ஆகிட்டு அப்புறம் அந்த ஃபேப் இண்டியாவுக்கு போய் அந்த மோதி குர்தான்னு சொல்லுவாங்களே, ஃபோட்டோ ஐ வில் ஷோ யூ, அந்த மாதிரி அந்த ஒரு குர்தா நல்லா வாங்கிட்டு, ஐ ஷுட் ஹவ் கான் இன் வேஷ்டி தோத்தி. பட் அந்த டைம் அந்த மோடி கோட்டுன்றது இப்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு காஸ்டியூம், அதே மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்த உடனே எங்களால் நம்பவே முடியல. ஐ வில் ஷோ யூ தட் ஃபோட்டோஸ் ஆல், இட்ஸ் ஸோ அட்மைரபிள். பட் அதில் நடந்தது ஐ வில் டெல் யூ ஒன் திங். இப்போ September 17th மோடி சார் பர்த்டே வந்துச்சு. அப்போ அவரோட ப்ரொஃபைலில் ஹீ ஷேர்ட் ஒன் வீடியோ ஆஃப் மைன் அண்டர் த ப்ராஜெக்ட் மோதி ஸ்டோரின்னு. ஸோ ஹீ ஹாஸ் அ ப்ராஜெக்ட் கால்ட் மோதி ஸ்டோரி, வேர் ஹூவர் இன்ட்ராக்டட் வித் ஹிம் அந்த மெமரிஸ் தே ரெக்கார்ட் அண்ட் தே போஸ்ட் இட் வென் எவர் தே ஃபீல் லைக். அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் த ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் ஐ ஹேட் வித் மிஸ்டர் மோடி, தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர்ட் மெனி இயர்ஸ் அகோ. தட் வீடியோ வாஸ் போஸ்டட் திஸ் இயர். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நாங்கள் போய் உட்காந்த உடனே 40 people உட்காந்துருந்தோம். அவர் இங்கிலீஷில் தான் பேசினார், ஹிந்திலே பேசலை, இங்கிலீஷில் தான் பேசினார். ப்ராப்ளி எல்லோரும் யங்ஸ்டர்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்ததுனால ஐ திங்க் ஹீ ஸ்போக் இன் இங்கிலீஷ். அது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால தான் ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15-20 minutes இன்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே ஐ ஆஸ்க்ட் ஹிம் அ கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எல்லா மீட்டிங்லேயும் ஹிந்தியில் தான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஹி கேவ் அ ரிப்ளை. என்ன சொன்னார்னா, ஹிந்தியில் பேசுனா 80% இந்தியா வில் அண்டர்ஸ்டாண்ட், இங்கிலீஷில் பேசுனா ஒன்லி 5% வில் அண்டர்ஸ்டாண்ட்.
அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ டோன்ட் நோ. பட் ஹீ வாஸ் வெரி கிளியர். இப்போ நம்ம பேசுகிறது மேக்ஸிமம் பீப்புளுக்கு ரீச் ஆகும். பட் எனக்கு தெரியுது சவுத் இந்தியாவில் போய் பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றது. பட் நான் இங்கிலீஷில் பேசினேன்னா அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சுத்தமாக ரீச்சே ஆகாது. ஆஸ் எ பொலிட்டீஷியன் மேக்ஸிமம் ரீச் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த சேம் திங் ஐ டோல்ட் திஸ் வாஸ் ஷேர்ட் இன் ஹிஸ் ஓன் பேஜ். ஸோ எக்ஸைட்டட். அப்போ ஐ வாஸ் ஒன்லி 20 years old. நோ எக்ஸ்போஷர், நோ பொலிட்டிக்கல் பொசிஷன், நத்திங். அவர் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்னு அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் பார்க்கும்போது ரொம்ப ஆங்ஸைட்டி. அவர்கிட்ட நான் சொன்னேன், அதுவும் இந்த வீடியோவில் வந்திருக்கும். ஸோ ஒன் டே தமிழ்நாட்டில் நானும் பெரிய பொலிட்டீஷியனாக இவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு அப்போவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே. அந்த 40 people மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒன்லி 5 of us, சுரேஷ் நக்வா, ஜெமின் பஞ்சால், பிரீத்தி காந்தி, சிவ்சிங், நான் 5 பேர். இவங்க 4 பேர் தேவர் ஃப்ரம் பாம்பே அண்ட் புனே, டிஃப்ரெண்ட் க்ரௌட். இப்போ எங்கள் 5 பேர் தனியாக கூப்பிட்டு ஒரு 20 minutes பேசினார். ஸோ ஒன்லி திஸ் ஒன் சிங்கிள் மீட்டிங் இட் ஹஸ் கிரியேட்டட் அ டீப் இம்பேக்ட் இன் மை லைஃப். தட் போகும்போது ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்லாம் ஒரு ட்ரீம்ஸோட போனது. திஸ் ஒன் மீட்டிங் ரியலி சேஞ்ச் மை லைஃப். ஓகே, இந்த ஒரு ஃப்ளிப் வந்து அங்கே நடந்தது. நான் இப்போ சொல்கிறீங்கல்ல, நான் சார் கிட்ட சொன்னேன் ஒரு நாள் நானும் என் ஊரில் வந்து ஒரு பெரிய பாலிட்டிஷியன் ஆவேன் அப்படின்ட்டு. இதை வீட்டில் சொன்னீங்களா? நான் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு போகிறேன், தாத்தா மாதிரி நானும் ஒரு பாலிட்டிஷியன் ஆகணும். வீட்டில் வந்து ஐ டோல்ட் யூ ஃப்ரம் வெரி மாடஸ்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் இப்போ வரைக்கும் கிடையாது, அப்போவும் கிடையாது. ஸோ அவங்க நினச்சாங்க நான் புனேயில் போய் நல்லா படிச்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆஃப் த டைம் பாலிட்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. இப்போது இந்த 40 people கூப்பிட்டாங்க இல்லைங்களா, அவங்க அதான் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி. பீப்புள் எல்லோரும் கேட்குறாங்க அவர் எப்படி இவ்வளோ பெரிய லீடர் ஆனார், எப்படி எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சிட்டே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீப்புள் கனெக்ட் கண்டினியூஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எங்களை மீட் பண்ணார், அதோடு முடிஞ்சு போகல. அவங்க ஆஃபீஸில் ரெகுலராக தேவர் இன் டச். அதுக்கப்புறம் அங்கே எலெக்ஷன்ஸ் வந்தது, அதுக்கு வாலண்டியரிங் வரீங்களான்னு எங்கள் எல்லாருமே கேட்டாங்க. நாங்களாம் போனோம். 15 days இருந்து எலெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணோம். இது வந்து குஜராத் ஸ்டேட் எலெக்ஷன். அப்புறம் ஹி பிகேம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுக்கப்புறம் ஃபார் 6 months அவங்க எங்களை கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேம்பெயின், டிஃப்ரெண்ட் ஸ்பீச்சஸ் கொடுக்கறக்கு, டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் ஒர்க்கு. ஒரு ப்ரோக்ராம் மந்தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அப்போ அப்துல் கலாம் லேட் பிரசிடெண்ட் அவர் வச்சு பண்ணோம். அதிலெல்லாம் எங்களை இன்வால்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த பியூட்டிஸ் அவர் வந்து என்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அவரை பிடிச்சிருக்குன்னு ஒருத்தங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் ட்ரை டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் அஸ். அது எவ்ரிபடி டசன்ட் டூ. ஐ நோ நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ஈவன் இன் தமிழ்நாடு ஒரு டைம் ரொம்ப அட்மையர்டாக வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டச்சே இருக்காது. இட் எண்ட்ஸ் வித் ஒன் மீட்டிங். பட் அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இல்லை. ஸோ ஐ திங்க் த பார்ட்டி மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு இஸ் மோர் ஆஃப் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த லீடர் இல்லையா, ஃபார் யூ இன் யோர் கேஸ்? ஆமாம், சின்ன வயசில் என்ன ஐடியாலஜி இருந்திருந்தாலும் இது உள்ளே வர்றதுக்கு 100% அவர் மட்டும்தான் காரணம். பட் ஆஃப்டர் தட் வி காட் டியூன்ட் டு த பார்ட்டி ஐடியாலஜி. பட் நாட் டீட்டெயிலிங் தி ஐடியாலஜிஸ் இன் டீட்டெயில். உங்களுக்கு ஜஸ்ட் இன் சர்ஃபேஸ் லெவல் ஆன்சர் தான். உங்களுக்கு இமீடியட் கிளாஷஸ் இருந்தது ஐடியாலஜிஸ் வைஸா வித் த பார்ட்டி அண்ட் யோர் ஓன் பர்சனல் செல்ஃப்? ஆக்சுவலி பிஜேபி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ண நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஹிந்துத்வா, ராம் டெம்பிள் இந்த மாதிரி தான் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒரு சாஃப்ரானா, ஒரு அல்ட்ரா ரைட் வாய்ஸாக. பட் ஒரு சின்ன வயசில் நான் சொல்கிறது, என் தாத்தா இருந்தப்போ 10 வயசு 11 வயசு அப்போது எங்களுக்கெல்லாம் பிஜேபின்னு தெரிஞ்சதுன்னா உண்மையிலே வாஜ்பாய் மட்டும்தான். வாஜ்பாய் வாஸ் சினானிம் வித் குட் கவர்னன்ஸ். அப்போ வந்து ஸோ மெனி பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் இப்போ இங்கே டிஎம்கே பிஜேபிக்கு டோட்டலாக அகெயின்ஸ்ட். பட் அந்த டைமில் தேவர் பார்ட் ஆஃப் அவர் அலையன்ஸ். கருணாநிதி சார் அண்ட் வாஜ்பாய் தேவர் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பிஜேபினாலே எங்களுக்கு அப்போலேருந்தே தெரிஞ்சது வந்து அந்த குட் கவர்னன்ஸ் தான். தட் இஸ் வாட் இன்ஃபேக்ட் லார்ஜ்லி அட்ராக்டட் அஸ் டுவர்ட்ஸ். இப்போ மோடி வந்து எப்படி இவ்வளோ அட்ராக்ட் பண்ணார்னா, ஹி வாஸ் சம்படி ஹூ டெவலப்டு குஜராத் இன்டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். அந்த டைமில் குஜராத் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. பீப்புள் கீப் டெல்லிங் 2014 ஏதோ ஒரு டிவைசிவாக ஒரு ராம் டெம்பிளோ இல்லை ஹிந்து முஸ்லீம் கிளாஷோ அந்த மாதிரிலாம் இருந்து தான் அவர் வந்தார். பட் பியூர்லி 2014 ஃபஸ்ட் டைம் when he became prime minister, it was purely on developmental plank தான். ஸோ அதனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அவுட் சைட் வாட் இஸ் பீயிங் பர்சீவ்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஆர் ஆஸ் எ பார்ட்டி இன்சைட். இன்றைக்குமே
ரெகுலர் ஃபோக்கஸ் வில் பி ஆன் டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸு, இல்லை எப்படி ஹவு டு பெட்டர் பீப்புள்ஸ் லைஃப்ஸு, இந்த மாதிரி தான் மேஜராக இருக்கும். பட் எஸ், ஹிந்துத்வா இஸ் அவர் ஐடியாலஜி. அது இட்ஸ் நாட் சம்திங் தட் வி ஆர் டினையிங். பட் த வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிந்துத்வாவே அதர் சைடில் இட் இஸ் பீங் ப்ரொஜெக்டட் வெரி ப்ராப்ளமேட்டிக்காக. ஸோ ஹிந்துத்வானா என்ன, ஒன் சிம்பிள் டெஃபினேஷன் விச் மை லீடர்ஸ் ஆல்வேஸ் டோல்ட் மீ இஸ், see, this country consists of different religions, different communities, everything. But in the country, in the soil-க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு சம் கல்ச்சர் இருக்குது, ஒரு இது இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ஹிந்துத்வா. ஈவன் கோர்ட் ரூலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிந்துத்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துத்வா இஸ் அ வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டு மேக் இட் வெரி சிம்பிள். நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய கிளாஸில் இருந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே கூட இந்த ஜாதகம்லாம் வச்சுருப்பாங்க. கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு நாள் போகும்போது சர்ச்சில் வந்து நம்ம இந்த ஆவணியா விட்டம்லலாம் இது விஜயதஷ்மிலலாம் பண்ணுற மாதிரி இந்த அரிசியில் வந்து பேர் எழுதுவாங்க. ஸோ இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் கல்ச்சர், இட்ஸ் ஓன் ட்ரெடிஷன்ஸ். அதெல்லாம் அது இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதர் ரிலீஜியன்ஸ் தே ஸ்டார்டட் அடாப்டிங் இட். நவ் இட் இஸ் பிகம் அ கல்ச்சர் இன் அவர் கண்ட்ரி. அப்போது ஹிந்துத்வான்னு வாட் ஈவன் மை பார்ட்டி டெல்ஸ் அஸ் அ டெஃபினேஷன் இஸ், இந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹிந்துத்வா. இட் டஸ் நாட் மீன் எவ்ரிபடி ஷுட் பி ஏ ஹிந்து. நிச்சயமாக அது கிடையவே கிடையாது. எவ்ரிபடி இஸ் ப்ரொஃபஸிங் தேர் ஓன். திஸ் கண்ட்ரி ஹேஸ் காட் சம்திங். when there is a clash between country versus religion or country versus your caste, country versus your community, அந்த டைமில் யூ ஷுட் செலக்ட் கண்ட்ரி இஸ் வாட் ஹிந்துத்வா ஐடியாலஜிஸ். இப்போ பாரத் மாதா கி ஜெய் ஜெயின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அது எவ்ரிபடி சீஸ் இட் ஆஸ் அ டிவைசிவ் ஆர் சம் ப்ராப்ளமேட்டிக் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இப்போ கூட ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ டிபேட். தெர் வாஸ் அ பிக் டிஸ்கஷன் அபவுட் திஸ் டிஸ்கஷன். இப்போது Hindutva ideology, RSS, BJP, everything what they profess is put your country first before everything. எங்கள் பார்ட்டியோட ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இப்போ we are telling you be loyal to your motherland, you worship your motherland. That is becoming problematic because certain religions don't accept it. அது by their religious faith வந்து God should be first, கண்ட்ரி வந்து யூ ஷுட் நாட் வர்ஷிப் அப்படின்ற மாதிரி தெர் ஆர் டூ மெனி கிளாஷஸ். அந்த வகையில் தான் டிஃபர் ஆகுமே தவிர ஐ டோன்ட் திங்க். நோ, மை ஒப்பீனியன், மை கொஸ்டின் வாஸ், உங்களுக்கு வந்து ஐடியாலஜிஸ் உங்களோட பார்ட்டி கூட டிஃப்ரென்ஸாக இருந்ததா இனிஷியலாக, இல்லை நீங்கள் முதல்ல அலைன் ஆகிட்டீங்களா? சின்ன வயசுலேயே அலைன்டாக தான் இருந்தீங்க. ஓகே ஓகே ஃபைன். ஆப்வியஸ்லி சின்ன வயசுலேயே அலைன் ஆகிட்டா இட் குட் பி ப்ரிஜுடைஸ்ட் ஆல்சோ. பட் செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே ஃபைன். பட் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை ஓன் பார்ட்டி ஹூ டிஃபர் இன் சர்டன் திங்ஸ். பட் ஐ திங்க் தட்ஸ் வெரி நேச்சுரல். ஓகே. ஸோ நவ் பீயிங் அ பாலிட்டிஷியன் ஹூ ஒன்ஸ் யூ ட்ரீம்ட் ஆஃப், நான் ஒரு நாள் பாலிட்டிஷியன் ஆகணுன்ற ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் நடத்தி காமிச்சிட்டீங்க. இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் உங்களோட ஜேர்னி இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பொலிட்டீஷியனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தூரத்துலேருந்து அட்மையர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. சே, இவங்க இப்படி நல்லா பேசுகிறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க எப்படி யோசிக்கிறாங்க ஸ்மார்ட்டாக, இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக பண்ணுறாங்களே, ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பட் டு பி இன் தேட் பொசிஷன் அண்ட் ஸ்டாண்ட் இன் தேட் ஷூஸ், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணுறப்போ எப்படி இருந்தது? எவ்வளோ ப்ரெஷரைஸாக இருந்தது, இல்லை எவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்தது முதல் நாள், இல்லைனா இந்த பயண துவக்கத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்பீக்கிங் ஒன்று புரிஞ்சுக்கிட்ட, வெளியே இருக்கும்போது நம்மளே பிஃபோர் பொலிட்டீஷியன் ஒரு ரோல் வரக்கு முன்னாடி ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு வியூ இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து எவ்ரிபடி எல்லோரும் பணக்காரங்க, அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, பவர் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ், or it is not enjoyable as it seems to be. I will tell, ரொம்ப most pressurized job in entire country will be politics தான். என்ன சார் நீங்கள் வந்து சினிமாக்காரங்க கிட்ட கேட்டால் சினிமா தான் ரொம்ப டாஸ்கிங் அப்படின்றாங்க, டாக்டர்ஸ் கிட்ட பேசினா டாக்டர்ஸோட வேலை தான் வந்து ரொம்ப டாஸ்கிங், நீங்கள் பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஏன் வேலை தான் இருந்தாலும் சொல்ல. ஐ ஆல்சோ பீன் அ லாயர், கம்பெனி செக்ரட்டரி, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ஆண்டர்பிரினராக கூட இருந்திருக்கேன். பட் பாலிட்டிக்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் and it is also very thankless.
ஏன்னா as a சொசைட்டி ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்ன, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே மோசம், கெட்டவங்க, கரப்டாக இருக்கிறவங்க அப்படின்றது தான் ஜென்ரல். இன்னைக்கு வரைக்கும் ஜென்சிலேருந்து ஒரு 60-70 இயர்ஸ் வரைக்கும் பொலிட்டீஷியனாலே ஒரு இமேஜ் இருக்குது, அவங்க ஏதோ கொடுமைக்காரங்க, கொள்ளையடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. பட் டு பி தேர் டு டீல் வித் பீப்புள், ஏன்னா ஒன் திங் ஐ ரியலைஸ்டுங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை பீப்புள். ரொம்ப கஷ்டம். பீப்புள் இன் த சென்ஸ் த லார்ஜர் பீப்புள் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஷ்டன்றப்போ பேசி சம்பாதிக்க முடியல. இப்போ வந்து அது எவ்ரிடே அது பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டு ஒரு பீப்புள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்றோம், தேர் ஹாப்பி அட் தட். திருப்பி இன்னொரு ரெக்வெஸ்ட் கேட்டு வராங்க, நம்ம ரொம்ப ஜென்யூனாக எவ்வளோ எஃபர்ட் போட்டும் அது பண்ண முடியலன்னா கூட ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, இது கூட பண்ணல, இவன் இவ்வளோதான், இவன் வேணும்னே பண்ணல, இவன் பணம் எதிர்பார்க்குறான். இந்த மாதிரி நம்ம எவ்ரிடே டீல் பண்ணுறது பீப்புள் கிட்ட சொல்கிறேன். பார்ட்டிக்குலன்றது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்புறம் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப் மாதிரி தான் இருக்குது டு பேலன்ஸ் ஈவன் லைஃபு, பர்சனல் லைஃப், அதெல்லாம் தட் இஸ் செகண்டரி. பட் அந்த ஜாப் நீங்கள் எவ்வளோ சின்சியராக பண்ணால் கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் குட் நேம் ஃப்ரம் த பீப்புள். ரொம்ப ரொம்ப டஃப்பு. நான் வெளியே இருக்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத பொலிட்டீஷியன்ஸ், பிடிக்காத பார்ட்டி ஐடியாலஜி, அவங்க மேலாம் ஒரு கோவம் இருக்குல்ல, இவங்க பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இப்போது இந்த ரோலுக்கு வந்த உடனே ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் எவ்ரிபடி ஹூஸ் இன் பாலிட்டிக்ஸ், irrespective ஆஃப் தேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷன் ஐடியாலஜி. ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி வெரி யூனோ ட்ரப்ளிங் ஜாப். செகண்டு, பர்சனல் லைஃப்ன்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்டர்ஸ் அவங்களுக்குலாம் கூட 3 மாதம் ஷூட்டிங், 2 மாதம் ரெஸ்ட்டு அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி ஒரு மாதம் ரெஸ்ட்டுன்னு போயிட்டா எங்கள் இடத்த இன்னும் 4 பேர் வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. அப்போது டு ரீடைன் வாட் யூ ஹோல்ட், இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு பி தேர் 24/7 ஆன் யுவர் டோஸ் ஆல் த டைம். டோஸ் ஆல்வேஸ். ரொம்ப பர்சனல் லைஃப் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் அதை மேனேஜ் பண்ணி சக்சீட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐ ட்ரூலி அட்மையர். இப்போது கருணாநிதி சார்லாம் நம்ம என்ன ஐடியாலஜிக்கலி ஆப்பரண்ட்டாக இருந்தாலும் ஆஸ் அ ஃபேமிலி மேன் ஹி வாஸ் அ கிரேட் பர்சன். ஹி மேனேஜ்ட் எவ்ரி திங். அது எல்லாமே வந்து நவ் வி டென் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது புரியுது ஆஃப்டர் கம்மிங் ஹியர். எங்கள் பார்ட்டியில் நிறைய பேர் தே ஆர் பேச்சுலர்ஸ், பிரைம் மினிஸ்டர், நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் தே ஆர் பேச்சுலர்ஸ், ஸோ தே மேனேஜ்ட் இட் வெல். பட் சம்படி வித் அ ஃபேமிலி டு கண்டினியூ ஹியர், சஸ்டெயின் ஹியர் இஸ் வெரி சேலஞ்சிங். இஸ் யோர் ஃபேமிலி சப்போர்ட்டிவ்? ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃபேமிலியா இல்லை? நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போவுமே யூத் விங் பிரசிடென்ட்னா இது வந்து எவ்வளோ பெரிய ரோலு ஆர் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியாது. லிமிட்டட் டு தேர் ஹவுஸ் தான். அதனால் ஏதோ போகிறான் வரான் அப்படின்ற அளவுக்கு தான் தெரியுமே தவிர வந்து என்னை அப்போஸ் பண்ணல அது வரைக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் வெரி ஸ்கெப்டிக்கல் தான் ஸ்டார்டிங்லலாம். இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது தே ஆர் நாட் ஹாப்பி அட் ஆல். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு ஜென்ரல் பப்ளிக் என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதே தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாம் தேர் வரிட் அபவுட் தேர் சில்ட்ரன்ஸ் ஃப்யூச்சர். இப்போ வந்து இதில் போனால் பெர்மனன்ட் இன்கம் இருக்குமா, ஒரு அன்சர்டனிட்டி அன்சர்டனிட்டி, தட் தேர் வெரி ஸ்கேர்டு. இப்போவும் என்ன நிலமைன்னா என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருக்காங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் தேர் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐவ் ஆல்சோ ஹேட் அ ஃபியூ கான்வர்சேஷன் வித் அ லாட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ். எல்லாருக்கிட்ட பேசுகிறப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான், பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. விஜய் பாஸ்கர் சார்லாம் ஒரு ஐ ரிமெம்பர் ஹிம் சேயிங், ஒரு நாளைக்கு முகூர்த்த நாள் வந்தாலே வந்து தெர் வில் பி லைக் ஒரு 70-80 பத்திரிகைஸ். அந்த அத்தனை வீட்டுக்கும் போயிட்டு வர்றதே அந்த நாளுக்கான ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட சொந்தக்காரங்களை விட்டுட்டு கூட நம்ம மற்றவங்களோட இதுக்காக வேலை செய்கிற இது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் இஸ் யோர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கா உங்களுக்குமே? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறதே விட்டுட்டாங்க, எப்படியும் வரமாட்டாங்க, கேங்லேயே சேர்த்துக்கிறது இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தெலாம் கூட தூக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு ஏரியான்னு ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்கிற மாதிரி தான் எல்லா முகூர்த்தினாலும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுவே பாதி தான் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பர்சனல் கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா இயர்லி ஒரு 3-4 அக்கேஷனில் நம்ம பர்சனலுக்காக டைம் கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்குது.
Otherwise, it's not that we don't like it and we are doing it. So we are tuned to that kind of life. இப்போ எவ்ரிடே ஒரு 50-100 பேர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க கான்ஸ்டிடென்சியில், நம்ம ஊரில் எல்லாம். அப்போ தே பிகம் பார்ட் ஆஃப் யூர் லைஃப். எவ்ரிடே யூ ஆர் க்ரோயிங் வித் தெம், லிவிங் வித் தெம். அப்போ அவங்களில் நிறைய பழகியிருப்பாங்க. அவங்கள ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா நம்ம நீங்கள் சொன்ன சேம் திங், தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ், வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. வரலைன்னா ரொம்ப கோச்சிக்குவாங்க. இப்போ அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து இந்த கல்யாண டைம்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய நாட்கள் நான் வந்து ஒரே நாளில் 4-5 ஊர்லலாம் ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரிலாம் வரும். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டு டு see people happy is something gives you more energy to run faster. அதனால் நிறைய மிஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியே பார்த்திங்கன்னா என்னோடய அக்காலாம் சொல்லுவாங்க, ஃபோனே எடுக்கிறதில்ல, வீட்டுக்கே வரல 7-8 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தான் அதெல்லாம். பட் ஐ திங்க் தட்ஸ் பட் how it அவுட் works. ஆஃப் ஜஸ்ட் கன்சர்ன் ஐம் ஆஸ்கிங் திஸ். என்னதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மக்களுக்காக வேலை செய்கிறோம், நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறோம், ஒரு திருப்தி இருந்தாலுமே சம்வேர் என்னோட லைஃப் இங்கே மிஸ் ஆகுதே. நான் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணுமே. ஐ எம் நாட் பீங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் வீட்டோடு இருக்கல, நான் எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் பண்ணல. இந்த சென்ஸ் உங்களுக்கான ரெக்ரியேஷனோ உங்களுக்கான ஒரு டைமோ இல்லையே அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கா? எப்பயுமே அது தோணும். பட் என்ன நினைப்போன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படி சார் நினச்சிப்போம். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கான வேலைகளும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானே சார் வரும். கரெக்டு. பட்டு அப்படி தோணும் போதெல்லாம் என்ன நினைப்போன்னா, சரி இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஃபைட்டிங் டு பிகம் an எம்எல்ஏ ஆர் எம்பின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடும், வீல் மேனேஜ் இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தட் இஸ் ஹவ் வி ஆர் லுக்கிங் இட் நவ். பட் தெரியல, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுமா, இது பண்ண முடியாதான்னு. தட் இஸ் வை ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டீஷியன்ஸ் ஹூ ஹவ் ஹேட் கிரேட் ஃபேமிலிஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அத்வானி சார், அவர் வந்து யூஸ் நாட் அ பேச்சுலர். ஸோ ஹீ ஹேட் வைஃப், சில்ட்ரன் எல்லாமே. அவர் வந்து மை கண்ட்ரி மை லைஃப்னு ஹி ஹஸ் ரிட்டன் அபவுட் இஸ் பயோகிராஃபி. அதில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி இங்கெங்கெல்லாம் போயிட்டேன், இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், என்னோடய ஒய்ஃப் கமலா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது நம்மளும் நாளைக்கு எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகிடுவோம், பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அதுக்குன்னு நான் மேபி தப்பாக போட்டு இருக்கலாம், ரொம்பவும் 24/7 இதே தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் எல்லா மூவிஸும் பார்த்துருவேன், ஒரு மூவி விட மாட்டேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவேன் மோஸ்ட்லி. அதுவும் 99% செகண்ட் ஷோ தான் போவோம், நைட் ஷோ. அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளி அந்த மூவி பார்க்குறது ஒன்று தான் பெரிய ரெக்ரியேஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கப்புறம் யோசிச்சா அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது இந்த சொல்ல எப்பயாச்சும் இந்த 3-4 டேஸு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் 2-3 இயர்ஸ் யோசித்து பார்த்தா அது கூட போக முடியல. வி ஹேட் அ கேங், ஸ்கூல் கேங். எவ்ரி இயர் ஒரு ட்ரிப் கண்டிப்பாக போவோம் எங்கேயாச்சும் சம்வேர். அதுவும் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அவங்களாம் போனாங்க, நான் மட்டும் போகல. மிஸ் ஆகுது தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு ஹோப்பில் அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு நாள் வந்து எடுத்துக்கிட்டிங்க, இப்போ இந்த ஒர்க்கிங் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு டஸ் இட் ரிவால்வ் அரவுண்ட் த கிளாக்? எந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் ஸ்கெடியூல் லைக் இன் அ ஒர்க்கிங் டே? ஜென்ரலி சவுத் சென்னையில் நான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இட் வில் பி சென்னை பேஸ்டாக தான் இருக்கும். இந்த யூத் விங் அப்படின்ற பிரசிடெண்ட் அப்படின்ற ரோல்னால நிறைய ஆர்கனைசேஷ்னல் ஒர்க் இருக்கும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 67 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்களுதில். எவ்ரி டிஃப்ரெண்ட் டே ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சம் ஆஃப் இட் யூ வில் ஹாவ் டு கீப் அட்டெண்டிங். செகண்டு, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சவுத் சென்னையில் ஐ பீன் ஒர்க்கிங் ஃபார் த லாஸ்ட் 10 years வித் த பீப்புள். இப்போது வி ரன் என்ஜிஓ ஆல்சோ. அது மூலமாக நிறைய பப்ளிக் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஸ்கெடியூலிங் மாதிரி ஆகிடும், காலையிலேருந்து நைட் வரைக்கும். அதே மாதிரி பார்ட்டி பீப்புள் விசிட்டும் பண்ணிகிட்டே இருப்போம் ரெகுலராக. ஏன்னா ஐ திங்க் அது பண்ணுறதுனால இட் கீப்ஸ் யூ கிரவுண்டட். நம்ம பார்ட்டியில் மேலேருந்து கீழே வரைக்கும் நிறைய ஆஃபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ பூத் கமிட்டி. அந்த பூத்தில் 2 ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் பேரர் ஆரம்பித்து
அதுக்கப்புறமா அந்த ஏரியா, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த ஹோம்ஸ் விசிட் பண்ணுறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி இப்போ இல்லை, ஃபார் லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ். ஏன்னா அப்போ தான் யூ கெட் கனெக்டட் வித் த பீப்புள், யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். இட் மேக்ஸ் யூ அ பெட்டர் பொலிட்டீஷியன், ஐ திங்க், டு பி வித் த பீப்புள் அண்ட் ரீட் இட். அதனால் இந்த பீப்புள் கனெக்ட் ப்ரோக்ராம்ஸு, பார்ட்டி ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறது. செகண்ட்லி ஃப்ரம் மை ஸ்கூல் ஐ பீன் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டிபேட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதனால் எவ்ரிடே முதல்ல போயிட்டு இருந்தேன். யூத் விங் பிரசிடென்ட் ஆருக்கு முன்னாடி டிவி ஷோஸ்க்கு நைட்டு தமிழ் டிபேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போவேன். அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. பட் நவ் இப்போ யூத் விங் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஒரு நாள் போனாலே பெருசாக இருக்குது. அதனால் எப்படியும் ஒர்க்கே இல்லைனாலும் நம்ம எப்படி டியூன் ஆகிடுவோன்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா ஓகே இந்த வேலையை பண்ணிடலாம், அவங்கள போய் பார்த்துடலாம், இவங்கள போய் பண்ணிடலாம். செகண்டு நெட்வொர்க்கிங் ஆல்சோ. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸில் யூ கீப் டூயிங் யுவர் ஒர்க், தட் இஸ் ஒன் பார்ட். அந்த செகண்ட் பார்ட் இஸ் ஹவ் யூ மார்க்கெட் இட் அண்ட் ப்ரொஜெக்ட் இட். அதுக்கு இப்போ நிறைய டைம் போயிடுது. சீனியர் லீடர்ஸை பார்க்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் போய் அவங்களுக்கு சொல்லணும். தே ஷுட் பி கன்வின்ஸ்ட் வி ஆர் டூயிங் எ குட் ஜாப். ஸோ இதுவுமே இட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் பாலிட்டிக்ஸ் தீஸ் டேஸ். அதுவும் எங்களுது நேஷ்னல் பார்ட்டின்றதுனால இட் ஸ்டார்ட்ஸ் வித் டெல்லி. இப்போ டெல்லியிலையும் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அப்போ நான் சொன்ன அந்த மோடி சாரோட ஒர்க் பண்ணதுனால நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹவ் யூ நெட்வொர்க், ஹவ் யூ டெவலப். ஏன்னா ஒன் திங் ஐ ரியலைஸ்ட் இஸ், நீங்கள் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் தே கே நாட் பி சக்ஸஸ்ஃபுல். யூ ஷுட் நோ ஹவு டு மூவ் அப் த லேடர். அது ரொம்ப, ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒன்லி இன் பாலிட்டிக்ஸ், இன் எவ்ரி ஃபீல்ட். அது இங்கே இன்னுமே கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. செகண்டு இப்போவுமே ஐ திங்க் மணி பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் பாலிட்டிக்ஸில். நிறைய பீப்புள், நிறைய வெல்த்தி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தே ஈஸிலி கிளைம்ப் அப் த லேடர். பட் பிஜேபி தான் ஒன் பார்ட்டி வேர் இட் வில் நாட் பிளே அ ரோல். இல்லைனா என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஃப்ரம் அ வெரி வெரி புவர் பேக்ரவுண்ட் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கவே முடியாது. பட் டு கோ அபவ் யூ நீட் எவ்ரி சப்போர்ட். ஓகே. அப்போ வந்து அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஸோ யூ கீப் ரன்னிங் சம்திங், யூ நீட் டு கீப் இட் ரன்னிங். இப்போ அது மொபிலைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, கம்யூனிட்டி சப்போர்ட், இது எல்லாமே ஒரு மெஷின் மாதிரி எல்லா ஃபீல்டு மாதிரியும் பாலிடிக்ஸ்லேயும் விளையாடிகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. ஓகே. அனதர் ஒன் திங், திஸ் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். எவ்ரி பாலிட்டிஷியன் வந்து இந்த வெள்ளை சட்டை போடுறது வந்து ஒரு இதுவும் விஜயபாஸ்கர் சார் சொன்னது. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்களா, கலர் சட்டை ஏதாவது போடுங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்காச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அவங்களுக்கானதான் ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? நான் ஆக்சுவலாக ஒரு 100 ஷர்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து இங்கே ஒரு பெரிய லோட்டஸ் வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்தவங்க வேறு மாதிரி பார்க்கணுன்னு இப்போ போட்டு வரல. பட் வரும்போது போட்டு தான் அந்த இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் ஐ ப்ரிஃபர் கலர்ட் ஷர்ட்ஸ் ஆல்சோ. பட்டு நீங்கள் வந்து அந்த ஒயிட்டுன்றதை கேட்குறத விட அந்த செலவு பண்ணுற ஷர்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அந்த வேஷ்டி சட்டை போடுறது வந்து அது என்னென்னு தெரில. தமிழ்நாட்டில் தான் இந்த கல்ச்சர் இருக்குது, மற்ற எந்த ஸ்டேட்லையும் இல்லை. அந்த வேஷ்டியில் கரை போட்டிருக்கும் தெரியுங்களா? டிஎம்கேனா 2 கலர், பிஜேபினா க்ரீன் அண்ட் சாஃப்ரான், ஏடிஎம்கேனா 3 கலர், பிளாக்கு, ஒயிட்டு அண்ட் ரெட்டு. அது என்னமோ அந்த வேஷ்டி கட்டும்போது யூ ஃபீல் சம் ப்ரைடுன்னு. எனக்கு எவ்ரிடே அது கட்டும்போதே ஏதோ கட்சியே நம்ம தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்மையிலே வருது. அதனால் இப்போ யூத் விங் வந்தவுடனே கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருக்கார், அந்த மாதிரி நீங்கள் மாறுங்க, அப்போ தான் இட் இஸ் மோர் கனெக்டிங் டு தி யூத் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் இது என்னமோ அந்த வேஷ்டி வந்து விட்றக்கே மனசு வர மாட்டேங்குது. அது ஒரு செட் ஆகிடுச்சு. அப்படி இப்போவும் நிறைய நான் யோசிப்பேன். அவர் வந்து he is easily 14-15 years elder than me. But he looks more younger because I think it is also because of his costume. Attire. மாற்றணும்னு நினைப்பேன், பட் மாறவே முடியல. இன்னொன்று, பேசிக்கலி த பீப்புள் ஆல்சோ த ரெஸ்பெக்ட் யூ ஒன்லி இன் திஸ் அட்டயர். அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்டுன்னு இருந்தால் தான் அதுக்கான மரியாதை மரியாதை கிடைக்குது. இல்லைன்னா அது கிடைக்கலையோன்றது ஒன்று.
நானும் நிறைய டைம் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு போகும்போது இப்போ இந்த காஸ்டியூம் ரொம்ப நாள் கழித்து போடுறேன் நான். எவ்ரிடே என்னோடய வார்ட்ரோபே எடுத்து பார்த்திங்கன்னா வேறு ட்ரெஸ் எதுவுமே இல்லை, இதுதான் ஃபுல்லாக இருக்குது ஒயிட்டு. பட் ஒரு சேஞ்ச் என்னென்னா ஒரு 4-5 கலர்ஸ் வச்சுருப்பேன் நான். அதுவும் எதுக்குன்னா நிறைய இந்த மீட்டிங்ஸ்க்கெலாம் போயிட்டே இருக்கும் இல்லையா, இட் ஹெல்ப்ஸ் யூ டிஃப்ரென்ஷியேட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸில் இருக்காங்க எல்லாருமே ஒயிட்டாக இருக்கும்போது தேட வேண்டியதாக இருக்கும். தனியாக நம்ம மட்டும் பிங்க் சட்டை பிடிங்க ஏதாச்சும் ஒரு கலர் ப்ளூ கலரு அது மாதிரி ஏதாச்சும் போட்டோம்னா தனியாக தெரியும். அதனால் பட் ஒன் திங் இன் ஆல் மை ஷர்ட்ஸ் ஐ ஹேவ் இஸ் த லோட்டஸ் சிம்பிள், பிளாக் கலர் எம்ப்ராய்டரி. அது அது வந்து அதனால் வேஷ்டி போடும்போது அந்த ஃபீலிங் வருது. வேஷ்டி இஸ் an emotion, அப்படி வச்சுக்கலாம். இந்த சட்டையிலையும் இந்த இது போட்டதுக்கப்புறம் அது ஒரு முதல்ல அப்படி போட மாட்டேன், நார்மல் ஷர்ட் இந்த பேட்ஜ் குத்துன இது மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தான். ஷர்ட் போடுவேன் அப்போ ஒன்றுமே தெரியாது, வேஷ்டிக்கு மட்டும் அந்த ஃபீலிங் வரும். இப்போ ஷர்ட்டுக்கும் சேர்த்து அந்த ஃபீலிங் வர்றதுனால மாற்றவே முடியல. ஓகே, இப்போ வந்து பாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு உள்ளே வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் சம் டே ஹவ் யூ எவர் தாட் நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோமா, ஷுட் வி டேக் அ பிரேக், ரொம்ப ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கான ஒரு பே ஆஃப் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தளர்ந்து போன தருணங்கள் இருக்கா? நிறைய இருக்குது. ஏன்னா நான் 10 இயர்ஸாக இப்போ ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த ஜேர்னி ஒரு 100 பேர் இன்ட்ரெஸ்டாக வராங்க அப்படின்னா 90 people தே வெண்ட் அவுட். என்னோடய ஜேர்னியில் நான் பார்த்தது ஓகே, டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அவங்க நினச்ச ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸு, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. ஓகே, ஐ டேக் ஸோ மச்ன்னு சொல்ல. நான் இப்போ எனக்குமே வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லலாம் ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு எம்பி சீட் நிற்கணும்னு ட்ரை பண்ணி ஒரு 4.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணோம். இந்த எண்ட் ஆஃப் த டே டிக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லெட் டவுன் ஆகிடும். இம்மிடியட்லி யூ ஹாவ் டு பவுன்ஸ் பேக், இல்லைனா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட்டு உள்ளே வரும்போதே தெரிஞ்சது தான், தெர் வில் நாட் பி டெஃபினட் சக்ஸஸ், இட் லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூர் லக் ஆல்சோ. பட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், சம்டைம் சம்வேர் யூ வில் கெட் சம்திங் அப்படின்றது தான் ஃபீலிங். பட் யூ ஸ்டார்டட் லைக்கிங் இட். நான் என்னோட சீனியர் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்பயுமே சொல்லுவார், என்னோடய ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னா, ஒரு பொலிட்டீஷியனாக த எண்ட் கோல் இஸ் டு எய்தர் பிகம் அன் எம்எல்ஏ ஆர் எம்பி. ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்தால் தான் நீ வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன் ரொம்ப நாள். இப்போ அவர்கிட்ட பேசும்போது, ஏன் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்க, எலெக்ஷனில் நிற்கிறது ஜெயிக்கிறது மட்டும் பாலிட்டிக்ஸ் இல்லை, ஒரு ரூலிங் பார்ட்டியில் ஒரு பொசிஷனில் இருக்கனால அதை வச்சு யூ கேன் மேக் இம்பேக்ட் விச் ஆர் ஆல்ரெடி டூயிங் இன் அ ஸ்மால் வே, யூ கேன் ஆல்வேஸ் மேக் இட் பிக் 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 அண்ட் பிக். அது எம்எல்ஏ ஆனால் தான் அந்த கோல் ஃபுல்ஃபில் ஆகுது, எம்பி ஆனால் தான் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு லாங் லெக்சர் ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா தான் நானுமே ஐ திங்க் ஐ பிகம் அ பெட்டர் பர்சன். அது வரைக்கும் ஐயோ இது மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சீட் கிடைக்கலன்னா என்ன, நிற்கலைன்னா என்ன, ஜெயிக்கலைன்னா என்ன, அந்த ஃபீல் ரொம்ப இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஓகே, நம்மளுக்குன்னு கொடுத்துருக்கிறத நம்ம நல்லபடியாக பண்ணிகிட்டே இருப்போம், நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் டியூனிங்கும் ஆகிடுச்சு. பட் ஐ மஸ்ட் சே ஃப்ரம் மை ஒப்பீனியன், நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வென் யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், உங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கான அந்த ப்ரீதர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்டுகெதர் ஃபுல்லாக வந்து பர்சனல் லைஃப்பை ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் நான் எப்போ வந்து வெளில போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறது மாதிரி இருக்குது. பட் on a at least a weekly basis, just give yourself some time and you know. கண்டிப்பாக ஐ திங்க் செக் பண்ணி பார்த்தா கொடுக்குறேன்னு தான் நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். பட் இது எடுத்ததுக்கப்புறம் இட் ஹஸ் பீன் வெரி ஹெக்டிக் தான். ஃப்ரம் ஜூலை 30 ஹெக்டிக். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தேன். ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங், பார்க்குறவங்களுக்கு புரியுமான்னு தெரில, பார்ட்டி ஹைரார்கி படி எப்படின்னா யூத் விங் பிரசிடென்ட் ஒரு ரோலு, அதுக்கு அடுத்தது எங்கே போவீங்கன்னா செக்ரட்டரி மெயின் பாடிக்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி, அப்புறம் பிரசிடென்ட், இவ்வளோ தான் ஹைரார்கி. நான் வந்து 30 இயர்ஸ் எனக்கு வந்தப்போ ஐ பிகேம் ஸ்டேட் செக்ரட்டரி. அது வந்து பிஜேபி ஹிஸ்ட்ரியிலேயே அது வந்து யங்கஸ்ட்டு ஸ்டேட் செக்ரட்டரி நான் 30 இயர்ஸில். 3.5 இயர்ஸ் நான் வந்து செக்ரட்டரியாக இருந்தேன், 4 இயர்ஸ் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்புறம் ஐ பிகேம் யூத் விங் பிரசிடென்ட். மேலே இருந்துட்டு அப்படியே கீழே வந்தேன். வை பிகாஸ் பார்ட்டியில் டிசைட் பண்ணாங்க
எங்களுக்கு வந்து யூத் விங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 35 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம். 35 கிராஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கவே முடியாது. எந்த பார்ட்டிலுமே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஏன்னா எங்கள் பார்ட்டியில் தே பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி 35 இயர்ஸில் ஒருத்தங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா தான் புது யங்ஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் 1980 அவங்க இப்படி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 30 செக்ரட்டரி ஆனேன். 4 இயர்ஸ் நான் இருந்தேன். இப்போ 35 இயர்ஸ்க்குள்ளே தான் யூத் விங் பிரசிடென்ட் இருக்கணுன்றப்போ ஐ டோன்ட் நோ த ரீசன், பட் பார்ட்டி ஆஸ்க்ட் மீ யூ ஷுட் டூ திஸ். நம்மளது ரொம்ப டிசிப்ளின்டு பார்ட்டி, நம்மளும் டிசிப்ளின்டு காரியக்கர்த்தா, நோ கொஷின்ஸ் ஆஸ்ட் கொடுங்கன்னு எடுத்து பண்ணிட்டேன். அதனால் இட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் லைஃப். ஸ்டேட் செக்ரட்டரின்னு இருக்கிறப்போ ஜென்ரலி ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டேட் செக்ரட்டரின்னு இருக்கும்போது யூ வில் ஹாவ் லிமிட்டெட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். இப்போ எனக்கு வந்து சவுத் சென்னை இன்சார்ஜ் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கலாம். மானிட்டரிங்கிறத விட ஏரியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எனக்கு சவுத் சென்னை ஒன்று தான். இந்த 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சவுத் சென்னைக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். டி நகர், ஷோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம். இங்கே பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இங்கே டெவலப் பண்ணணும், இங்கே புது புது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், இங்கே புது மெம்பர்ஷிப்ஸ் கொண்டு வரணும். இதுதான் என்னோடய ரோல். இப்போ 4 இயர்ஸாக இது பண்ணி கம்ஃபர்டபுளாக செட்டாக இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. உண்மையிலே வாஸ் நாட் ஸோ என்கேஜ் லைக் திஸ். நிறைய அந்த ட்ரிப்புக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுலாம் ஓரளவுக்கு அப்போவும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ யூத் விங் பிரசிடென்ட் ஃபார் த என்டையர் ஸ்டேட் இல்லை, அதனால் எல்லா இடத்துக்கும் சுற்றிகிட்டே இருக்கணும். அதனால் இப்போ சுத்தமாக அது வந்து மிஸ் ஆகுது. பட்டு இப்போவும் நான் நினைப்பேன் எவ்ரி மந்த் ஓகே இப்போ தானே எடுத்திருக்கோம், ஒரு 2 months இப்படி தான் இருக்கும், அப்புறம் ரெடி ஆகிடும். இல்லை இன்னொரு 2 monthsல கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனால் பழையபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா ஆகும், இல்லை பழகிடும். பட் ஐ எம் வெரி பர்டிகுலர், அது பழகி அப்படி போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஐவ் சீன் மெனி சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ். அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலியை மேனேஜ் பண்ணவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ். ஒரு பேலன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றது நீங்கள் கற்றுப்பீங்க இல்லையா? நீங்கள் அது கூட பண்ண முடியலன்னா இதில் என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியும் ஒரு வியூ இருக்குது. ஐ சப்ஸ்கிரைப் டு தட் வியூ. ஓகே ஓகே. இது கூட நீ பண்ண முடியலன்னா அங்கே போய் என்ன பண்ணிவிடு அப்படின்னு எனக்குனே அப்படி ஒரு மெட்ரிக் இருக்கிறதுனால ஐ ஹோப் டு கெட் பேக். யா, பேலன்ஸ் போத் as beautiful as you can. ஸோ இவ்வளோ நேரம் பேசின இந்த கான்வர்சேஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ as a person நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் நிறைய டிபேட் ஷோஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அங்கே வந்து இந்த காரசாரமாக வந்து சண்டை போடுறதுன்ற தாண்டி ஒப்பீனியன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்மாக வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஹவு நைவ் ஆர் யூ as a person, எவ்வளோ வந்து ஒரு ஜெனுவின்னஸ் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த ஒரு இடம் வந்து ஐ திங்க் பார்க்குறவங்களுக்குமே அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஈவன் ஐ அண்டர்ஸ்டுட் பெட்டர். ஒரு மாதிரி உங்களை டிஃப்ரெண்ட் வேயில் உங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஐடியாலஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ yeah, it was very nice talking to you. நிறைய விஷயங்கள் பேசணும், about personal, about politics, how you started, how it is going for you, இனி எப்படி போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பேசணும். ஸோ yeah, thank you so much. I feel very younger now. நான் பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம். I think I should do this more to keep myself, light, very active and light. Yeah. Thank you so much, sir. All the very best. Very nice talking to you. Thank you. Same here. Thank you. Bye. Chera's Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.